வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப இந்த வீடியோல கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அதாவது சிஎஸ்எஸ் எப்படி ஆட் பண்றது, எப்படியெல்லாம் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது பொதுவாக ஐடி கிளாஸ் இந்த வகையில எல்லாம் பயன்படுத்துவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். இப்போ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். அதுக்கு அவங்க சில சின்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அது எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் w3schools.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இங்க நம்ம போறோம். இந்த பேஜ்ல நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க கிரீன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி சம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்குது. ரைட் தானே? இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த பாக்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல கோடெல்லாம் இருக்கு. இது கிரீன் கலர்ல இருக்கு, இது ஒயிட் கலர்ல இருக்கு, இந்த லெஃப்ட் சைடு கிரீன் கலர்ல இருக்குது. ஸோ இது ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸையே டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம அந்த டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அதை தான் சிஎஸ்எஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம எப்படி நம்மளுடைய HTML-ல அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதை 3 விதமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது 3 விதமா டிஃபரெண்ட் வேஸ். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நார்மலா நம்ம ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 3, இதுல 4வதா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ways of CSS, different ways of CSS. நான் ways of CSS அப்படின்னு சிம்பிளா எழுதி வச்சுக்கிறேன். இதுல கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அதுல HTML சாம்பிள் கோடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ HTML சாம்பிள் கோடை கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக இதை கொஞ்சம் நல்லா ஃபாண்ட் சைஸை கூட்டிக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்துட்டு ரைட்டா. இந்த நம்மளுடைய சாம்பிள் கோடு வந்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா, இதுல நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்டுக்கான டிஃபால்ட் இருக்கும். ஆனா இப்படி ஒரு ஃபைல் இங்க கிடையாது. இங்க பாருங்க, லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துருக்காங்க. அதோட டைப் டெக்ஸ்ட் ஃபார் சிஎஸ்எஸ், மீடியா ஸ்கிரீன், மெயின் டாட் சிஎஸ்எஸ். ஆக்சுவலி ஹைஃபர் ரெஃபரன்ஸ், ஹைஃபர் லிங்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடியது யூஆர்எல். ஸோ ஆக்சுவலி இது எந்த ஃபைல் எங்க இருக்கோ அந்த ஃபைலை நமக்கு இங்க ஆட் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலி என்ன பண்ணா இன்டர் கனெக்ட் பண்ணி விட்டுரும். ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் பைப் லைன் மாதிரி கனெக்ஷனை கொடுக்கும். அங்க இருந்து எடுத்துட்டு வரோம் கோட்ஸ் எல்லாம். அப்ப நம்ம ஏதோ ஒரு ஃபைல் இந்த மாதிரி இது எக்ஸ்டர்னல். இப்படி பண்ணணும்னா இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல். என்ன பண்றேன், இதே மாதிரி இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி வச்சிடறேன். ஸோ இப்படி பண்ணுனா இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சிடறேன் நேம். இப்போ எக்ஸ்டர்னலா நம்ம எப்படி கனெக்ட் பண்றது? இப்போ மெயின் டாட் சிஎஸ்எஸ். இப்போ நம்ம இந்த ஃபைல் என்ன பண்றோம், இதை காப்பி பண்ணுவோம். இதுல நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன், வெல்கம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பாத் காப்பி பண்ணிட்டோமா? இப்போ நம்மளுடைய யூஆர்எல்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். வெல்கம்னு இருக்கு. ரைட். இப்போ இவங்க பை டிஃபால்ட்டா மெயின் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி எந்த ஃபைலும் இங்க கிடையாது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல ஆடியோஸ், இமேஜஸ், வீடியோஸ், அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்காக தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், சிஎஸ்எஸ். இதுல காமனா நம்ம மெயினா ஒரு ஃபைல் யூஸ் பண்ணோம்னா மெயின் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே நேம்ல நான் அசைன் பண்றேன், மெயின் டாட் சிஎஸ்எஸ். அப்ப இந்த மெயின் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அப்ப இந்த இடத்துல போயிட்டு நல்லா கவனிங்க, இதே யூஆர்எல்ல ஆட்டோ ஜென்ரேட் ஆகும்போது மெயின் டாட் சிஎஸ்எஸ்ன்னு இருந்தது. இந்த எம்முக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர், அது பை டிஃபால்ட்டா அதோட இன்டெலிஜென்ஸ் செலக்ட் பண்ணுது. அதை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், இல்லைன்னா நீங்க ஸ்லாஷ் போட்டுக்க வேண்டியதான். அப்ப சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த மெயின் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற ஃபைலை நம்ம என்ன பண்றோம்னா செலக்ட் பண்ணிட்டோம். அப்ப இந்த மெயின் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல்ல ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது, எந்த கோடுமே கிடையாது. ஸோ இந்த 4 அப்படிங்கிற இந்த ஃபைலுக்கும் மெயின் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலுக்கும் கனெக்ஷன் இருக்கு. பட் ஆனா இதுல எந்த கோடும் இல்லை. இப்போ நம்ம போய் ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ப்ரௌசர்ல எந்த சேஞ்சஸும் காமிக்கல. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ போய் நான் சிஎஸ்எஸ்க்கான கோட் எழுதுறேன். சிஎஸ்எஸ்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்டார்ஸ்னா என்ன அப்படிங்கறத இனி வரக்கூடிய வீடியோஸ்ல டீட்டெயிலா சொல்லுவோம். இப்போ H1 அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அந்த டேக்குக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா
கலர் அப்ளை பண்ண போறோம். அதாவது H1 அப்படிங்கிற டேக் இப்படி குடுத்துட்டோம்னா, இதுக்கு பேரு செலக்ட். அது வந்து செலக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது மீனிங். இத நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டேக்க செலக்ட் பண்ணிட்டு, ஒரு ஓப்பன், குளோஸ் கர்லி பிரேஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன், குளோஸ் கர்லி பிரேஸஸ்க்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம இது ஒரு எலமெண்ட் மாதிரி. இது ஒரு எலமெண்ட். அத நம்ம என்ன பண்றோம்? செலக்ட் பண்ணி, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் கலர் மட்டும் நம்ம அப்ளை பண்ண போறோம். என்ன அப்ளை பண்ண போறோம்? ப்ளூ கலர நான் செலக்ட் பண்றேன். ஸோ, இப்ப கலர் ஓகேவா? இப்ப கலர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப இங்க போயி ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. அப்படின்னா என்னது? நம்ம எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி, அதாவது எக்ஸ்டர்னலா நம்ம வந்து இந்த லிங்க் அப்படிங்கிற டேக் மூலமா இன்னொரு ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ல எழுதின சிஎஸ்எஸ் கோட ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. இது ஒரு வே. இன்னொரு வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஏரியால ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக்க நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைல்ங்கிற டேக்குக்குள்ள இப்ப நான் இன்னும் ஒரு H2 அப்படின்னு வேற ஒரு HTML டேக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். வெல்கம். இங்க வந்து குஹன் கணேசன் அப்படின்னு ஒரு நேம் போட்டுக்கிறேன். அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்? இப்ப பாருங்க, நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, H1 அப்படிங்கிற டேக்குக்கு தான் நம்ம CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த குஹன் கணேசன் அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்கு இந்த இன்டர்னல் ஸ்டைல் சீட்ட யூஸ் பண்ண போறேன். இதுக்கு பேர் என்னன்னா, இது வந்து அது எக்ஸ்டர்னல்னா இதுக்கு பேர் என்னது? இன்டர்னல். ஓகேங்களா? இத வந்து இன்டர்னல் கனெக்ஷன் ஆர் இன்டர்னல் ஸ்டைல் சீட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இன்டர்னல் கனெக்ஷன் எப்படியோ உங்களுக்கு புரியுற மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்டர்னல், இது வந்து இன்டர்னல். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த இன்டர்னல் அப்படிங்கிறதுல H2 அப்படிங்கிற டேக் செலக்ட் பண்ணி, அப்ப இதுக்கு நான் கலர் வந்து அப்ளை பண்ண போறேன். கலர் ரெட் அப்படின்னு ஒரு கலர் கொடுத்துறேன். ஸோ இப்ப எக்ஸ்டர்னல் வந்து ப்ளூ கலர்ல இருக்குது. அப்ப நம்ம இன்டர்னல் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. பாருங்க, நமக்கு ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஓகே. இப்ப இன்னும் ஒரு டேக் செலக்ட் பண்ண போறேன். H3 அப்படின்னு ஒரு டேக். இதுல ஒரு நேம் அசைன் பண்றேன். எழில் அமுதன் அப்படின்னு ஒரு நேம் அசைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த ஒரு நேம் அசைன் பண்றேன். இப்ப நான் இத வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். என்னாச்சு? இது பை டிஃபால்ட் பிளாக் கலர்ல இருக்கு. அப்ப இன்லைன் மூணாவதா வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது எக்ஸ்டர்னல், ரெண்டாவது இன்டர்னல், மூணாவது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். அப்ப இன்லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டைலுங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இது வந்து டேக். இதே வார்த்தையை இங்க டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டைலு டைப் பண்ணா பாத்துக்கோங்க. ஸ்டைல்னு டைப் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் அதுவாவே செலக்ட் ஆயிருச்சு. ஒரு ஈக்குவல் டு போடணும். அதுக்கப்புறம் டபுள் கோட்ல ஓப்பன், அதாவது முன்னாடி பின்னாடி 2 பக்கெட்டும் போட்டுட்டு, இதுக்குள்ள நம்ம அந்த கோட் எழுதணும். எந்த கோடு? இந்த கலர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த கோட் எழுதணும். சோ இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் வந்து சிஎஸ்எஸ் எழுதுறதுலயே தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ப்ரோகிராம் எழுதுறோம்ல, இன்டிஜர் a ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இன்டிஜர் டேட்டா டைப்ல ஏங்கிற வேரியபிள்ல 10ங்கிற வேல்யூ அசைன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி இங்க வந்து டேட்டா டைப் அப்படிலாம் கிடையாது. அப்ப a ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது, இந்த ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிளுக்கு பதிலா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கோலன்ங்கிற சிம்பிளை போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? இங்க அப்ப அந்த இது வந்து வேரியபிள் மாதிரி, இது ஒரு வேரியபிள் தான். ஆனா பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய சின்டாக்ஸ். இது நம்ம வந்து மாத்தி எல்லாம் எழுதக்கூடாது. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இப்படித்தான் எழுதணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்குவல் டு போட்டு வச்சிருவாங்க. இந்த இடத்துல இப்படியே போட்டுக்கிட்டே வருவாங்க. இப்படி போடக்கூடாது. ஈக்குவல் டு போடணும். என்ன பண்ணணும்னா செமிகோலன் போடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்? இதே ப்ராப்பர்ட்டி தான். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா, கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை கிளிக் பண்ண உடனே மாறிடுச்சு. கோலன் செமிகோலன் வந்திருக்குது. நான் இதை வந்து கிரீன் அப்படின்னு மாத்துறேன். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு பேர் என்னன்னா இன்லைன். இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்லைன் சிஎஸ்எஸ், இன்லைன் அல்லது இன்லைன் ஸ்டைல் சீட்ஸ், எப்படியோ ஏதாவது இது வந்து இன்லைன் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. இது எக்ஸ்டர்னலு, இது இன்டர்னலு, இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப இது வந்து எக்ஸ்டர்னலுக்கு ப்ளூ கலரும், இன்டர்னலுக்கு ரெட் கலரும், இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு கிரீன் கலரும் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் எப்படி கால் பண்றது, அதை எக்ஸ்டர்னலாவும் இன்டர்னலாவும் இன்லைனாவும் எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, இததான் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டில நம்ம வந்து கலர் மட்டும் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க பார்த்தோம்ல பேசிக் டேக்ஸ், அட்வான்ஸ்டு டேக்ஸ், அதே மாதிரி பேசிக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்கும். அப்புறம் இன்னும் சில அட்வான்ஸ்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.